This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. பிரேக் இல்லையா பிரேக்ல பிரபார் சார் எப்படி ரெண்டு ஜீன்ஸ் 4 டி-ஷர்ட் ஒரு ரீபாக் ஷூவா ஒன்னு கூட குறைச்சுக்கங்கப்பா ஒரு ஊசியே போட்டு விடுங்கடா ஐயா. டேய் இப்ப ஐஸ் இருந்தா போதும்டா. அப்ப 1000 ரூபாய் என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா? ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது? என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான்? ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா? வெரி குட் நல்ல புள்ள. நீ என்னையா ஒரே புகையா இருக்கு? அது என்னன்னே தெரியல சார். காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போயிட்டு இருக்கு. விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா? அது இருக்கட்டும், வேலை தேடிட்டு இருந்தியே எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார். முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். என்ன பிரபா எப்படி கலெக்டர் ஆயிருமா, நான் டபாலி ஆயிருவேன். என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சு சார். இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை, அதுக்கு தான் செகண்ட் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ரிட்டையர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதேவின் இருக்கான். டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணுமேப்பா. ஐயோ இது எவனுமே சொல்லல. சும்மா சொன்னேன். ஓகே गाइस, ஆல் தி பெஸ்ட். See you. ஏன்டா அடிக்கிறீங்க? போய் மாஸ்டர் வாயில ஊதுறது. என்னடா லேடிஸ் டண்டா உனக்கு என்ன பார்த்தா கலக்க மாட்டேங்குதா? கலக்கமா அண்ணா அரியானா நீங்க நேர்ல ஒன்றுக்கு நான் வந்து சரியா தப்பானே 4 வச்சு கேட்டறீங்க. அனாதைவள கை வைக்காதீங்க. ஆமா இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறதுக்கு போடாய வென்று அரியானா ஏய் வைதானா வாய் இருந்தா தான விட. ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏய் ராஜா அவன் என்ன தப்பு பண்ணானு உன்கிட்ட சொல்லனா நீ தடுக்க மாட்ட. பேசாம போயிரு நீ. ஒண்ணே அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அடியேன்டா. சொல்லவா? சொல்லு. டேய் நீயே சொல்றா. சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல என்னன்னு சொல்லுடா. வாய் மூடுறா. வாய் மூடு. நடிக்கலாம். அசையப்படாதாமா. டேய் ராஜா இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேச்சுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தணுமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன தெரியுமாடா? நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்பப்படாத கொன்றுவேன். குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கேன்றான்டா. கேட்டா உன் முகர கட்டைக்கு இது 10ஆங்கிறான். உன்னையா ஏய் ராஜா விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா தப்பிச்சு ஓடிவான்டா. விடா அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடி போடா. விடா எந்திரிச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். ஏய் பிரபா வரங்க. என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்க? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுப்பா. என்ன பத்தி எழுதி சொன்னல, அதான் கேட்டு எழுதி பாப்போம் இருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதி இருக்கால, நிறைய எழுதி இருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்புல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தவன போயிட்டு பதில் எட்டு போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற?